இவங்க எல்லாம் இங்கே இருக்கானுங்க. சிம்பா குட்டி வந்துருச்சு. சரி, நம்ம இன்றைக்கி போய் அது என்ன கோழி எதுவும் குஞ்சு பறிச்சா என்னன்ட்டு ஒன்றும் புரியல. அதை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு டைம் ஆயிடுச்சு, 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 20 டேஸ்க்கு மேலே இருக்கும். இது போச்சதா என்னன்னு தெரியுது. ஓஹோ, நம்ம ஒரு டைப்பாக வச்சுருப்போம், அது உல்ட்டாவாகி போச்சு. எல்லாம் மாதிரி ரப்பே. ஒன்று கிடைஞ்சிருக்கு. ஏதோ ஒன்று டெஸ்ட்ராய்ட் ஆகிருக்கு. யார் அது பண்ணதுன்னு தெரியல. இதுலேயும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. சரி, பார்ப்போம். இன்னொரு 10 நாள் பார்ப்போம். அது நேற்று ஒன்று மூக்கு கொத்தி இருந்துச்சு. ஸோ அதோட இதுதான் எல்லாம் நாரிஷ் பூமுட்டையாயிடுச்சு. அது ரிமூவ் பண்ணும், இல்லாட்டி ஒரே வாடையாக இருக்கும். அதுவே எல்லாம் செல்லு வச்சிடும். இதில் என்ன பண்ணுது, இது அதே 2 முட்டை. இது அவ்வளோ வேஸ்டேஜ் தான். கையோடு அதை தூக்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. பார்ப்போம். இந்த தடவை டார்ச்சிங் வேறு பண்ணல. வாட்டி டார்ச் வச்சு செக் பண்ணுவேன். எதுவுமே பண்ணாமல் அப்படியே அசால்ட்டாக விட்டேன். சரி, போகிறோம். சரி, இது கொஞ்சம் பெருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இங்கே சிம்பாவும் டைகரும். டைகர் நல்லா ஜெய்ஜாண்டிக் ஆயிடுச்சு. சைஸ் நல்லா வந்துடுச்சு. டேய் டேடி ஃபுட். அது அந்த ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா, அது குஞ்சு பொறிக்கும்னு பார்த்தா அது ஏதோ ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி, அப்படி போய் கீழே போயிட்டு ஆட்டில் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இங்கே எருவு போட்டுருந்தோம்ல, இதில் வந்து இங்கேருந்து செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எருவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறத கொத்தி எடுத்தாங்க. எடுக்க விட்டு எத்தனை பூச்சிங்க, டேங்க அப்பா, இத்தனை நுண்ணுயிர்கள் வந்து உள்ளார போய் அவ்வளோ வேலை பார்க்குது. ஓமைங்க, கொஞ்சம் விட்டு எங்கள் ஆள்லேயே ஏறி மாட்டேங்குது, அவ்வளோ பூச்சி. இதெல்லாம் தான் இங்கே வேலையை எருவில் வேலை பார்க்குறது. இதே நம்ம பூச்சி மருந்து ஏதாச்சும் அடித்தோம்னா எல்லாம் இது எல்லாமே சுத்தம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து போய் நம்ம ஆடுகளை பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளார கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி, இந்த இங்கே பின்னாடி கலவை போட்டாங்களா, ஆமாம், ரொம்ப நாளுக்கு வேலை ஒன்று பெண்டிங் இருந்துச்சு பாருங்கள். அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு சொன்னேன், கொஞ்சம் கலவை வாங்கி போட்டு கொடுப்பான்ட்டு. போட்டாரா? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா போட்டோம்னா இந்த மாதிரி அங்கே காங்கிரீட் போட்டுருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாச்சு.
ஸோ இங்கிட்டலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கையோடு இதை மாற்றி விட்ருவோம். அடிங்க பொறுங்க. இதுக்கும் லைட்டு போட்டாச்சு. நைட் ஆனால் ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம், நைட்டு போட்டு விட்டுக்கலாம். சாயங்காலம் எல்லாத்தையும் அடைச்சிட்டு போட்டுடலாம். முதல்ல அந்த வேஸ்டேஜை வெளியே எடுத்துடலாம். அதை காலையிலேயே எடுக்கணுன்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளார ஒரு வேலை வந்துருச்சு, போயிட்டேன். அதெல்லாம் ஆமாடி. சரி போர் 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 போர். சரி 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 உன்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. மூடி அவ பாருங்க சைடில் குத்துறான். நான் இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், அவன் அங்கிட்டு இருந்து கொத்துறாங்க. அப்பாடி பக்காவை போட்டு அடைச்சிட்டார். இனி எதுவும் வராது, உள்ளார வரதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வேறுங்க இந்த மண் எடுத்தது தான் போதும், ஃபுல்லாக பெருச்சாடி ஃபுல்லாக போட்டு நோண்டிக்கிட்டே இருக்குது. இந்த ஏரியாவை முதல்ல சீக்கிரம் ஒழுங்கு பண்ணிடலாம், ஒழுங்கு பண்ணி ஆகணும். சரி இவங்கெல்லாம் போட்டோம் உள்ளார இறக்கி விட்டு வச்சோம்னா என்ன, நம்மளை எதிர்பார்க்காதீங்க யாரும், அவங்கவுங்க உள்ளார போய்க்குவாங்க. இந்த ஆல்ரெடி வந்து நின்று வந்துட்டாங்க பாருங்க, பார்த்துங்க. சரி அப்படி போய் கீழே போய் ஆடுங்களாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஆட்டை கூட்டிகிட்டு வந்துடலாம். இந்த ஒரு வாழை தான், இந்த ஒரு மரத்தில் தான் வாழை தள்ளி இருக்குது. அது இது எப்போ பெருசாகும்னு தெரியல, அப்படியே கிடக்குது. பலாப்பழம் பறிக்கலான்னு பார்த்தா ஏறுறக்கு யாருங்க, ஆனால் இந்த மரத்தில் ஏறுறக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்கங்கே பாருங்கள் எல்லாம் இதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணும். ஆடுங்க மேலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. போவோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ப்ரௌனி வந்தான், அப்படியே போயிட்டான். ஆக்சுவலாக அவர் ருப்பி பார்க்க போயிட்டார். அங்கேயே தான் அங்கே கிடக்குறான், மேலே கூட வர மாட்டேங்கிறான். எப்போயுமே நைட்டு பிஸ்கெட் சாப்பிட்றக்காச்சும் மேலே வருவான், இப்போ அது கூட வர மாட்டேங்கிறான். எனக்காச்சும் ஒரு நாள் தான் மேலேயே வரான். இங்கேயே குடியிருக்கான்ப்பா. டா வந்துட்டான் பார்த்தீங்களா? எங்கடா ஆடலாம் எங்களா? ஹாய், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? ஆடெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா இல்லையா? மேலே கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வேட்டை. இங்கே ஃபுல்லாக இதாக இருந்துச்சுல்ல, பூச்சிலாம் நிறையா இருக்கும். மேய்ஞ்சு 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 சாப்பிடும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் பழைய எருவு குழி. அதாவது தாத்தா மாடு வச்சுருக்கப்போ இதில் தான் வேஸ்டேஜெலாம் போடுவாங்களாம். போட்டு வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்துருவாங்களாம். இதை நம்ம வந்து மறுபடியும் புழக்கத்துக்கு கொண்டுறணும். நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பழையபடி புழக்கத்துக்கு கொண்டுறணும். இதை நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டாங்க, அப்படியே போகுதுங்க. மேலே ஓட்டி விட்டுட்டு இவனுக்கு அலிக்கு இது என்ன காலில் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே.
அங்கே காலில் அது தோல் லைட்டாக இதாக இருக்குது. எதனால அப்படி போயிருக்குன்னு தெரியல. இது எலி எதுவும் கிடைக்குதா எதுன்னு தெரில. சரி பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அதுக்கு இவளை வந்து மேலே விட்டோம்னா நேராக போய் செடி எல்லாத்தையும் கடிச்சு போடுறா, பூச்செடி எல்லாத்தையும். சித்ராக்கா இந்தாங்க உங்கள் பிள்ளைய பிடிச்சிட்டேன். நல்ல மேறானு அப்படி மேலே கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். உங்களே தான் கூப்பிடுது மாண்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் முட்ட வேண்டியது. அந்த ஆட்டை வெள்ளாட்டை நேற்று அந்த ஆட்டை போட்டு முட்டுது. ஏண்டி ராங்கி அழகாக மேலே வந்து டைரெக்டாக போயிடறானுங்க. கரெக்டாக அந்த தண்ணி தொட்டி எங்கே வச்சுருக்கோன்ட்டு தெரியுதுல்ல. ஐயோ என்னடா ஒரே வாடகைன்னு பார்த்தா நீட்டாக நேராக வந்து தண்ணி குடிக்க வந்துடுறானுங்க. கிட்ட சத்து தானே வச்சுக்கணும். அப்புறம் என்னென்ன வேலை காட்டுறான் பாருங்க. நல்லா தண்ணி குடிக்குதுங்க. வெயில் இன்னைக்கு கொஞ்சம். சிம்பா குட்டி என்ன பண்ணுறீங்க? தண்ணி குடிச்சாச்சு, அடுத்த மேய்ச்சலுக்கு கிளம்பியாச்சு. உனக்கு என்ன மாடி குடிச்சுக்கடி நீ அவ்வளோ என்னலாம் குடிச்சு. குடிக்குது யோசிக்குது, குடிக்குது யோசிக்குது. சரி குடிச்சு குடி பட்டுன்னு. இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஆஜராயிட்டாங்க. இந்த வாத்துங்க மட்டும் இன்னும் உள்ள போல பாருங்கண்ணே. காரணம் யாருன்னா நம்ம அலிபாய் என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டார். போடா போ 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 எல்லாம் வந்துட்டாங்க கரெக்டாக. போ 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 ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்களாம் உனைய. போ அலிபாய் முன்னாடி வந்ததுனால அவங்களாம் உள்ளார போகிறதுக்கு பயந்துட்டாங்க. அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. ஆடு இருந்தால் என்ன இல்லைன்னாட்டி என்ன, நான் பாட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு போட்டு வந்துட்டாங்க. கத்திஜாக்கு காலில் லைட்டாக ப்ளீட் ஆயிருந்துச்சு. இங்கே ஓ அட்டை கடிச்சிருக்குங்க. அட்டை ஆட்டையும் கடிக்குது. எங்கே கடிச்சிச்சுன்னு தெரியல. இப்போ வர்றப்போ தான் பார்த்தேன். ஐயோ இந்த அட்டை தொல்லை தாங்க முடியல. அலிபாய் எங்கே போயிட்டீங்க? வாங்க வாங்க வாங்க. எப்படியாச்சும் இந்த வாரமாச்சும் பிடிச்சி குளிக்க வச்சிடணும். கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா. ஒரு மாதிரி இருக்கான். டேய் நல்லா தான் இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ உள்ள போய் போ. அடிங்கி இவ ஒருத்தி வந்து கொத்திக்கிட்டே இருக்கா. டைகரும் அலிபாயும் டைகர் ஸோ அலிபாய் வந்து டைகர்கிட்ட நல்லா பழகிக்கிட்டா. பாருங்க விளையாடுறது. அலிபாய் வந்து டைகர் ஓடுது. அவுட்டு அவனை மட்டும் உள்ளார நோத்துருமா? ஆடா என்றா அது வரமாட்டேங்குது. இங்கே வேறு சிக்கிக்கிச்சு. போ உள்ள போ. தானே டேய் அலிபாய் போங்க உள்ள போங்க. டேய் போ உள்ள 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 போ.
அடி போடி, ஏன் இன்னைக்கு இப்படி ராவடி பண்ணுற? ஒரு வழியாக பிடிச்ச எல்லாத்தையும் உள்ளே துரத்தியாச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. பக்கா லைட்டை போட்டு விட்ற வேண்டியதான். நைட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். நானே இன்றைக்கி வந்து கொத்து வந்து ஒரு 3 இதாக பிரித்து கட்ட சொல்லியிருக்கேன். ஒரே இதாக கட்டுறாங்க, வேஸ்ட் பண்ணிடுது. அதனால் 3 இதாக கட்டி பார்ப்போம். இன்றைக்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவாங்கல்ல. பட்டா டாட்டா. இவருக்கு பாருங்க கொம்பு வருது இப்போ தான் அலிபாய்க்கு லைட்டாக.